ஓகே நம்மளுடைய கன்னியாகுமரி சீரீஸ் ஆரம்பிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். எதுவும் கத்திராதுங்கடா. 5 மணி இது காலையில 5 மணி 4 மணியா 4 மணிக்கு மணினா ஒரு 4 காலையில இருக்கும். 4 மணிக்கு எப்படி இது ஓபன் பண்றது? சரி ஓகே வாங்க. பாவி டேய் இங்க தானடா லைட் வேற நான் இப்படி போட்டு அப்படி போட்டு என்னடா எந்த வண்டியா காணா? என்னடா வண்டியை காணோம்? ரவிபுரம் இங்க வண்டி வந்துட்டே வந்துருச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். ரவிபுரம் எங்க இருக்கு? வந்துட்டாருன்னு சொன்னாரு. எங்கெல்லாம் தெரியுதா? நாங்க வீட்டு வெளியே தான் நிக்கேன். அவர் வேற ஏரியா போயிட்டு இருக்கேன். சோப்பா எங்க போய் லைட் தான் அடிக்கா? இல்ல வேற எங்கேயோ தெருவில் நிக்கீங்க. நடந்து வெளியே போறோம். வாங்க வெளியே போலாம். சரி இங்க நில்லுங்களேன். எங்க இருக்காரு பாருல. இருக்கிறாரு பூங்கா முன்னாடி நிக்கும். பூங்கா 3 முக்கு ரோடு. நீங்க அங்க திசைமலை போற ரோடு திசைமலை ரோடுங்களா? அங்கதான் நிக்கலா? அங்க உள்ள போற கார் வருது, இண்டிகேட்டர் போட்டு டெங் டெங்னு. ஒரு பைக் வேகமா போதா? செத்தல்லையா? கரெக்டா எங்க நிக்காம கரெக்ட். ஓ டார்லிங் அங்கதான் நிக்கீங்க, எனக்கு புரியுது. அங்க இருந்து அப்படியே நீங்க கட்டாயி வாங்க, முன்னாடி வாங்க, மூவாய் வாங்க, கன்னியாகுமரி போறதுக்கு வாங்க. ரோட்டை பிடிங்க. பாருங்க நாங்க ரோட்டு கரையில பைபாஸ்ல லைட் அடிச்சு நிப்போம் பாருங்க, வந்து ஏத்திக்கிடுங்க. ஆளுக்கு 500 சரியா? நீங்க கிளம்பிட்டோம். ரொம்ப குளிருதா? ஆக்சுவலா இப்போ இந்த டைம்ல நான்லாம் இருக்க மாட்டேன். நினைவே வருது பேர் வண்டி. ஆமா வேகத்துல வருது. அது நம்ம கார் தானா? ஆமா. போய் சேர்த்துக்குள்ள நான் உனக்கு இந்த கார் கிடச்சது பெரிய விஷயம். வாசில நல்லா கதையா இருக்கு. ஆடு 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 இப்படி ஆடு இப்படி ஆடு இப்படி ஆடு இப்படி ஆடு. அது நம்ம காரா? ஐயோ அது வேற கார். இதான் நம்ம காரா? ஓகே இப்போ கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி சீரீஸ் இதுல நம்ம வந்துருக்கு. இதான் நம்ம கார். ஆடு 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 ஆடல ஆடல ஆடு. சரி ஓகே ரைட்டு வந்துட்டேன். நம்ம கார் வந்துருச்சு. எப்படியோ ரைட்டு. இங்க இருங்க ரவி. என்ன காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது. பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு ஸ்பீக்கர் பாருங்க. ஓ நோ பாருங்க. ஹோம் தியேட்டர் பின்னாடி ஜோசி உள்ள யார் இன்னைக்கு இருத்து இது புளிய தான் போறானோ நம்ம வச்சு வீரவர செத்தி அன்னைக்கு. என்ன எங்க வரானே? என்ன ஒரே ஒரு ஆளுதுக்கு வரோம். வாங்க ரைட். ரைட் இல்ல வண்டி இன்னைக்கு எப்படி போய் தரவேன்னு தெரியல. ஓகே ரவி ப்ரோ எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஒரு மாதிரி தடவிட்டு வரோம். பாத்துக்கிடுங்க, கிட்ட விடாது. சும்மா அதான் இப்படிதான். சும்மா சும்மா ரைட்டு போலாமா? அடுத்து ஓட்டுங்க ரவி ப்ரோ. கியரை மாத்தி போட்டுறானுங்க. கீரை பிடிக்கிறேன்னு தெரியல, வேற கீரை போட்டுற போறீங்க. தெரியுது நீ மூடு. ரவி வர அதான் அவன் தான். அவனும் போன் அடிச்சா எடுக்க மாட்டான். அவன் வண்டியில தான் வரதாட்டு இருந்து. அதனால பாம்போல பைபாஸ்ல நிக்க கைய போட்டுட்டு கை போட்டுட்டானா? அவனை நீ கூட்டு போயிடலான்னு பாக்கியா? வரட்டும். இல்ல 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 எனக்கு வேற மீனிங். ஆஹா அப்படிலாம் இல்லண்ணா, ஜஸ்ட் ஃபாலோயிங் மட்டும் அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லண்ணா, பாருங்க இன்ஸ்டால செக் பண்ணி பாருங்க. மெசேஜ் கூட பண்ணிருக்க மாட்டோம். இன்ஸ்டால கிடக்குது அவ்வளவு ஒரு மாதிரி விட்ட கேஸ். அவர் பாட்டி அவர் என் ஃபாலோவர்ஸ்ல இருப்பார், நான் அவங்க ஃபாலோவிங்ல இருப்பேன். அவ்வளவுதான். யாருக்கு தெரியும்? நான் கலந்த பண்ண இங்கதான் ப்ரோ. ஸ்லோவாக்குங்க. வந்துட்டானா? அண்ணா வர உட்காரு உட்காரு உட்காரு. இழுத்தடிங்க டோரை சொன்னப்பா. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மறந்துட்டீங்களா? ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். என்னையா? ஏன்னா நாங்க அப்பயே அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
அவன் லிபி. லிபியா ஆமா அவனுக்கு இந்த வண்டி பத்தாதேடா. டக்கு டக்குன்னு இடிச்சுடமா கிடக்குறது. அவன் ஒட்ட வச்சு நீங்க போய் தான். நம்மளே கடந்து மேல தட்டி கிடக்கும். அப்புறம் அவர் இங்கதான் உட்கார வைக்கணும் கீழே. வேற வழி இல்லடா, வேற எங்க உட்கார வைக்கணும். 2ஆம் வருஷம் டிக்கில ஓட்டுறானே. ஆமா. வண்டி இன்னைக்கு ரவிரா தாங்குமா அழுதிங்க எனக்கு வேற பசி எப்படி தூக்கம் வரும்? கன்னியாகுமரிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் ஆகுமா? ஆமா அது வரைக்கும் எல்லாரும் தூங்கிடலாம். சரியா? பசிக்கு நம்மள பழம் ஏதாவது இருந்தா கூட. பழம் இருக்கா? நைட்டே பழம் சாப்பிட்டேன் இல்ல பழம் வேணும். இல்ல நைட்டே பழம் சாப்பிட்டேன். இப்ப வந்து கொஞ்சம் டீ பிஸ்கட் சாப்பிட்டா போதும். அதெல்லாம் டீ பிஸ்கட்டா? நம்ம கன்னியாகுமரியில போய் டீ குடிச்சிரும். அதுக்கு ஒரு டீ அடிச்சிரும். அடிச்சிடலாம். வெடு வயசுல நின்னா மாதிரியும் செத்துருவான். பாகதான் சொல்லலாம். சொல்றேன் கன்னியாகுமரி வர்றதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஜோசப். ஏன்னா இன்னைக்கு காட்டா மாதிரி சுத்த போறோம். காட்டை சுத்த போறோம். அதனால எல்லாரும் என்ன பண்ண போறோம்? ரெஸ்ட் எடுக்க போறோம். வெல்கம் டு VR Vlog. கன்னியாகுமரி வந்தாச்சு. கன்னியாகுமரி காட்டுக்குள்ள நீங்க ஆமா காட்டுக்குள்ள நிக்கும். காடா? இங்க ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர் வர வேண்டியது. இப்போ நம்ம மதன் எங்க? ஐயா உண்டு. நல்ல வழி காட்டுங்க. நான் உண்மையா நினைச்சிட்டேன். நான் போய் அவரு யாரு பார்த்தா பிடி போ பாக்கிட்டு கூட்டு வாங்கிட்டு சாப்பாடு சொன்னாரு. ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது எங்க மம்மி கிட்ட எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். இவன் சொல்லுது எங்க அம்மாட்ட சூசைப்பர் சாயங்காலம் வர மத்தியானம் சாப்பாடு வேண்டாம். நல்ல ஏமாத்திருக்கான். முடி ஸ்டைல்ல வெட்டியாச்சு. மனசா கேட்கல. வெட்டி விட்டாச்சுல பிடிச்சி எல்லாம் தூங்குறாங்க. இப்ப என்னன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எங்களை. ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சட்டை மாட்டி பார்வையும் தெரியல. ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா திட்டு நீ பாக்க அப்படிதான் எப்படி பாக்குறாங்க அந்த வீட்டுக்கு? அங்க பாக்காத திருப்பி அங்கேதான் அறுபது லட்சம் சந்தோஷம் வெட்டுறாராம். அதான் பயமா இருக்கு. ஆல்ரெடி வேற ஆயத்த கலக்குறீங்க. என்ன ஓகே இப்போ ஒரு ஆள் நமக்கு வர வேண்டியதுக்கு அவரை பிக்கப் பண்ணாத நின்னுட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. தண்ணி கொடுங்க. எங்க இருக்கு வருது மைக் இறக்கணும். இத பார்த்தா ஏதோ தடவட மாதிரி இருக்கு. பிரச்சனை இல்லையா? எல்லாத்தையும் அடி வாங்கல தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆபத்துக்கு பஞ்சம் பிடிக்காது. சுத்தியும் பார்த்தாரு, என்ன மட்டும் பார்க்கல. என்னையா இறங்கி வர்றாரா? அப்படி வந்து பக்கத்து உள்ள பகல்ல போனதுக்கே பிடிச்சி என்னலான்னு கேட்டானு. சரியா? ஆமா சும்மா நான் பிடிச்சோம்ல. அப்ப ஒரு பயம் வந்திருக்க வரதுல. நம்ம ஒண்ணு சிட்டில இல்ல, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு. இப்ப ஒரு வில்லேஜ்ல இருக்கும். ஊருக்குள்ள வந்தாலே ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. சந்தோஷமா பார்த்தா கன்ஃபார்ம் கேட்பாங்க. தாத்தாங்க கம்பதி கெஸ்ட் ரெடியா நிக்காரு. ஏதாவது அட்டகாசம் பண்ணா சீட்டு எரியதுக்கு. கோழி வெட்ட அப்பதான் சொன்னாங்க. அப்ப போன் எடுத்துட்டு கரெக்டா 5:06 எல்லாருக்கும் பண்ணி காட்டுறேன் ரோட்ல. ஆனா ஷூ இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். போடு சும்மா வரமாட்டேங்குது ரோட்ல.
நான் நம்ம வரமாட்டேன்ட்டா நான் பண்ணிக்கு சாப்பிட்டதுல இருங்க வைபுர கடைசியில மாப்பிள்ள அப்படி போயிட்டு வரியா அப்படிங்க இவரு போன் எடுத்து First அவன் தம்பி வரமாட்டேன்னா ரெண்டாவது அவன் ரவி வரமாட்டேன்னா மூணாவது மாப்பிள்ள அப்படி போயிட்டு வரியா அப்படிங்க விட்டுருவானா சரி ஓகே இவனோட நடிப்பு திறமை இது வரைக்கும் பார்ப்போம் அவனுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி கூட்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு மாசமா ஆக்ரோஷம் ஆமா சிரிக்காத மூஞ்சோட ரியாக்ஷன் காட்டு ஆக்ரோஷம் ரொமான்டிக் ஆக்ரோஷம் ஆமா ஆக்ரோஷம் சரி ஓகே இப்போ நம்ம ராஜேஷ் உங்களுடைய லவர் ரொமான்ஸ் பண்றோம் ரொமான்ஸ் அதாவது நான் உங்களுக்கு லைட் அடிக்கிறேன் அவன் கண்ணல அது வெறிய பார்த்தேன். இது லவ்வே காதல், இது அந்த மாதிரி இல்ல. ஓகே நான் வந்துட்டாரு நம்ம வடக்கு நண்பர் இவருக்குதான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங் போன் அடிச்சா கஷ்டத்துல இருக்காரு ஓகே வெக்கப்படுதானப்பா ஆளு இங்க ஒரு சவந்திருக்க சரி ஓகே ரைட் சரி ஓகே வழி நடத்துங்களே இதான் கன்னியாகுமரிக்காரரு இனி எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் பாத்துக்கிடுவாரு கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்க போறோம் அங்க பேசு சன்ரைஸ் பார்க்க போறோம் அட்டி வாங்குறதுக்குனே வரான் போறது ஓ மைக்குங்க அப்படியா மெண்டல் மைக்கு வாயில நல்ல ஒரு மேக்னெட்டுங்க டிரைவரை கொஞ்சம் நில்லுங்க செத்தா டிரைவர் ஒருத்தர் நீ டிக்கில வச்சு இடிச்சு தள்ளிட்டு போய் சரி ஓகே எல்லாரும் சன்ரைஸ் பார்க்க கிளம்பியாச்சு இன்னும் 5 நிமிஷம் தான் கரெக்டா 5 நிமிஷம் சரி ஓகே கன்னியாகுமரி வந்தாச்சு வெல்கம் டு பிஆர்எஸ் வ்ளாக்ஸ் சரி ஓகே ரவிப்ரங்க இங்கதான் இருக்கிறேன் நீங்க எங்க விட்டீங்களோ அங்கதான் இருக்கிறேன்னு அவரு வராரு வா ப்ரோ இல்லைன்னா சீக்கிரமா போயிடும் மேல லாக் போட்டுருவாங்க போவாங்க வாங்க இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சன்ரைஸ் பார்க்க போறோம்னா உங்களுக்கு லொகேஷன் தெரியுங்களா பேக் எடுத்தீங்களா கேமரா எடுத்தீங்களா பேக் எடுத்தீங்களா பேக் எதுக்கு வர நீ சரி சரி நீங்க போயிட்டு இருங்க நான் ஓட்டு கிரிக்கெட்ல தான் பிடிச்சி வச்சிருக்கேன் என் டீம்ல என்னப்பா செய்ய இப்ப என்னன்னா இப்ப நம்ம கன்னியாகுமரியில தான் இருக்கோம் பாத்துக்கு எல்லாம் காலையில இவ்வளவு டூரிஸ்டான இருக்கணும் இதுக்கு இது வரைக்கும் சாயங்காலம் தான் வந்திருக்கேன் கன்னியாகுமரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவுக்குள்ள ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம் ஆனா நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு ஹாலிடே அதனாலதான் நினைக்கிறேன் ஃபுல்லா கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வேற ஊருக்குலாம் போக மாட்டாங்க எல்லாம் இங்கே தான் வராங்க ஏன்னா இந்த ஊர் அவ்வளவு ஸ்பெஷல் தானே ஆமா மாதிரி ஸ்பெஷல் இல்லையா கன்னியாகுமரினா அவ்வளவு தெரியும் வந்ததில்ல போலாமா வழி இல்ல லேட் ஆயிட்டு ஜோசே ஆனா ஓடிதான் போனோம் ஓடு சுத்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் இருக்காங்க இந்த சைடுல சத்தியமா எதிர்பார்க்கலப்பா இவ்வளவு பேர் வருவாங்க நானும் நினைச்சேன் விடிய காலையில போறேன் நம்ம ஒருத்தைக்கு பாத்துட்டு வந்துடலாம் 10 பேர் தான் வருவாங்க நான் half an hour ஆகும் சொல்றாங்க நான் வெயிட்டிங் பண்றேன் இதுக்காக நானும் சரி வந்திருக்கோம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படி நினைச்சு நான் வேகமா வந்தா இது 1 மணி நேரம் ஆகும் சொல்றாங்க உடனே ஓட்டம் இருக்கு அங்க பக்கத்துல அந்த அதே இந்த பேக் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஓடும் அப்பதான் இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு எல்லாரும் அப்படி பாத்துருக்காங்க நீ என்ன போனாலும் சரி அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அதான் 1 மணி நேரம் ஆகுமா மேகம் இருக்குல்ல அவ்வளவு இருக்குல்ல அரை மணி நேரம் அடைச்சிட்டோம் ஆமா டிரைவர் கடல் உள்ள இருந்து வரத பார்க்க தான் ஆசையா இருக்கும் உள்ள இருந்து வரதுக்கு மேகம் என்ன இருக்கு பத்தியா ஆமா மேகமூட்டமா மறைஞ்சிருக்குது அப்புறம் தான் மேல இருந்து வரும் ஓ அப்படியா எப்ப டெய்லி இப்படி தான் வருமா டெய்லி
எப்படி வராது இன்னைக்கு மேகம் இருக்கு. லக்கி டேல தான் மேகம் இல்லாம இருந்தா அப்படியே தனியா தெரியும். அட கடவுள், இது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த லக்கி டேயை பார்த்து வந்திருப்போம். எதனா வந்திருக்க மாட்டேன், அந்த லக்கி டே பார்த்து வந்திருக்கலாம். பா, மூக்குக்குள்ள யாரு தடவி ப்ரோ, என்ன இங்க தானே அதிகமா மூத்திர விட்டுறாங்க. அவ்வளவு மூத்திர விடுற இடத்துல ஸ்மெல் தாங்க முடியலைங்க. இங்க யாராச்சும் போவாங்களா? அதான் 6 அறிவுன்னு மனுஷனுக்கு எதுக்கு கொடுத்துருக்குன்னா, இந்த இடத்துல நம்ம இங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பகுத்தறிவு, அதை பயன்படுத்த தெரியும். வெளியூர் பேசாம அங்கேயே நடந்து போயிடலாம்னு தோணுங்க. நிக்க முடியல, வந்துருச்சுன்னா திடீர்னு மூக்கடைப்புல செத்துருவோம் போல மனுஷன் இங்க நின்னும்னா. இல்ல வேணாம் அண்ணா இருக்கு பேர், அதுக்கு போவோம். அதுல நிக்காம போயிடலாம். அந்த பெரிய இடத்துல ஆமா. சரி வாங்க போலாம். வாடை தாங்க முடியலப்பாங்க, என்ன ஸ்மெல்லு. விக்கினா எங்கேயோ கூட்டு போறாங்க சன்ரைஸ் பாக்கன்னு. வழி தெரியுமா தெரியாதாடா உனக்கு? வந்துட்டுல ஜோசு, எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமா? மாகாணி வந்தவனே போட்டு 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 ஓடு. இப்படி ஓட விட்டாங்களே போட்டு வந்த வழியே போவோம். வருது 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 ரவி ப்ரோ, தெரியுது பாருங்க அதுல. இல்ல அது வர்ற மாதிரி இருந்தது, பார்த்தா நான் வரல. ரவி ப்ரோ தெரியுது பாருங்க. பளிச்சுன்னு தெரியுது நல்லா. ஆமா ஓகே. சூரியன் கடல் உள்ள இருந்து அப்படி மெதுவா மேல வந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நாங்க எப்படி ஆசைப்பட்டோம்னா கடலுக்கு இருந்து அப்படியே அப்படியே மேல வருது, அது ஆசைப்பட்டோம். ஆனா அது என்ன மேகலாம் மறைஞ்சிருச்சு. அப்படிலாம் இல்ல, கடல் உள்ள இருந்து தான் வந்துச்சு. நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கரெக்டா கடல் உள்ள இருந்து வெளியே வந்து. இப்போ சன்ரைஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அதனால இப்ப இனிமேல் நம்ம நின்னோம்னா நம்மள சேர்த்து தள்ளிட்டே போயிருவாங்க. அதான் ரவி ப்ரோ, இவர் ஜானி சின்ஸ்ல இருக்காருப்பா. கடல்ல இருந்து வருது பார்த்தாச்சு. என்ன அங்க நின்றுதான் வந்து நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆமா, என்ன பண்றது? அங்க என்னன்னா ஒரே யூரின் ஸ்மெல் சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்தோம். இங்க வந்தா பாதிலே சன்ரைஸ் வந்து கரெக்டா நேரம் வந்து ஆமா, இங்க நிறைய கூட்டத்துல வந்து வசமாச்சு. இதுக்கு மேல இங்க நிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். கிளம்பிடுவோம். நம்ம பேசுறது அங்க ஒண்ணும் கேட்காது. கேக்குதா?